அனைவருக்கும் வணக்கம். உலகன் நேச்சுரல் ஃபார்ம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களை வரவேற்கிறேன். ஏற்கனவே தென்னை மரத்துக்கு முட்டை அணைச்சி நீர் பாசனத்தை பற்றி போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி பக்கத்து வயல்லையும் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வயலில் போய் இன்றைக்கி இது வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காய் கம்மியாக இருக்குது. நம்ம மரத்தை பார்த்து நீங்களும் உங்களை மாதிரியே நானும் போடணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதனால் அவங்களும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தென்னை மரத்துக்கு முட்டை அணைக்கிறத இப்போ நீங்கள் முட்டை அணைச்சி வச்சுருக்கோம். இந்த முட்டை அணைச்சிக்கிறத பாருங்கள். பைப்பு லேட்ரல் பைப் 3/4 இன்ச்சு லேட்ரல் பைப் மூலமாக போட்டு நீர் பாசனத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தான் இது இப்போ ஒரு வாரமாக அந்த வேலை தான் நடந்தது. நமக்கு போட்டு பைப் போட்டு விடணும். 3/4 இன்ச்சு பைப்பு இதுங்க 3/4 இன்ச்சு லேட்ரல் போட்டு விட்ருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் போட்டு விட்ருக்கோம். இப்போ கிடக்குது மழை தண்ணி. இப்போ தான் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம மரத்தில் காய் கடை நிறையா காய்க்கிற மாதிரி இவங்களுக்கும் நிறையா காய்க்க வைக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இதுவும் நமக்கு உறவினர் தான். நம்ம வயல் பக்கத்து வயலில் இருக்குது. எல்லா மரத்துக்கும் முட்டை அணைச்சிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 179 மரம் இருக்குது. 3 ஏக்கர். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிணத்துல கம்மியாக தான் இருக்குது. உங்கள் கிணத்துல 2 மணி நேரம் தான் இருக்கும். கிணத்துல அந்த 2 மணி நேரம் தண்ணியை வச்சு கஷ்டப்பட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க தென்னை மரத்தை. அவங்கள பாராட்ட தான் செய்யணும். ஆனால் இப்போ இந்த மாதிரி போடுறதுனால தண்ணி 2 மணி நேரம் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பாயும். தண்ணி இப்போ நீர் பாசனம் தென்னை மரம் தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கும். உங்கள் வயல் வந்து ஒரே லெவலாக கிடையாது. மேடு பள்ளம் அந்த மாதிரி ஒரு லெவல். அதனால் தண்ணி பாய்ச்சும் போது கஷ்டமாக இருந்தது. இந்த பைப்பு போடுறதுனால அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. பைப்பில் நம்ம எங்கெங்கே வால் வச்சு அடைக்கணும் அடைச்சிக்கலாம். மேட்டுக்கு தண்ணி ஏற்றிக்கலாம். இது ஒரு வேலை பாருங்கள். அப்புறம் அந்த மேடு வருங்க. எவ்வளோ வேறு மேடு இருக்கு பாருங்கள். இப்படி மேடு பள்ளம் இருக்கனால தென்னை மரம் நல்லா காய் காய்க்கும். ஆனால் தண்ணி வந்து சீராக பாய்ச்சதுக்கு இந்த பைப் போட்டால் தான் எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரி பாய்ச்ச முடியும். தேவையில்லாத இடத்துல தண்ணி பாய்ச்ச தேவையில்லை. அந்த குழிகளை மட்டும் தண்ணி பாய்ச்சினா போதும். பார்த்துட்டே வாங்க. ஆனால் இதுக்கு வந்து உரம் வைக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அமிர்த கரைசல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் கெடை போட்டாங்க. ஆட்டுக்கடை. இந்த சாணி கூட கிடக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாணி இருக்குது பார்த்தீங்களா. மொத்தமாக வயல் ஃபுல்லாகவே கடையை போட்டு விட்ருக்காங்க. ஆனால் இப்படி போடுறத விட குப்பை நம்ம வாங்கணும். குப்பை வந்து மாட்டுச்சாணி எருமைச்சாணினா ரொம்ப நல்லது. அது ஏற்கனவே நம்ம வயல் சொந்த வயல் இன்னொரு இடத்துல இருக்குது. ஒரு 2 ஏக்கர். அதில் ஒரு 100 மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து மாட்டு சாணி வடித்து வச்சுருந்து ஒரு வருஷம் கழித்து தென்னை மரத்துக்கு உரத்தை போட்டு இதே மாதிரி பைப்பு போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் காய் அதிகமாக காய்ச்சிருக்கு. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளை காட்டுவேன். இந்த மாதிரி போடுறதுனால தண்ணி செலவு கம்மி. தண்ணி பாசனத்துக்கு ஆளும் கம்மி. தண்ணியும் டெய்லி பாய்ச்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிணத்துல தண்ணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கிணறு சின்ன கிணறு தான். இந்த சின்ன கிணறு 3 ஏக்கர் நாப்பில் சின்ன கிணறு போதும்ட்டு அவங்க வச்சுருக்காங்க. இந்த மழை பெஞ்சனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக கிடக்கு. ஆழம் கம்மி தான் இந்த கிணறு. இப்போ தான் கிணறு வெட்டினோம். கிணறு வெட்டி ஒரு மாதம் கூட இருக்காது. 20 நிமிஷம் தான் இருந்தது. இப்போ ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சு. இப்போ தண்ணி வற்றாமல் இருக்கும். பக்கத்தில் ஆறு போகுது. அந்த ஆற்றுல தண்ணி நிறையா இருக்குது. இப்போ எல்லா மரமே மண் அணைச்சாச்சு. 179 மரமும் மண் அணைச்சாச்சு. வரப்புலாம் நல்லா ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு வயலேருந்து இன்னொரு வயல் தண்ணி போகாது. கம்மியாக மழை பெஞ்சுன்னா இந்த மண் அணைச்சது பக்கத்தில் இருக்க குழிகளில் தண்ணி கடந்துகிட்டே இருக்கும். தென்னை மரத்துக்கு எவ்வளோக்குள்ள தண்ணி அடிக்கடி பாய்ச்சிட்டே இருக்குமோ அவ்வளோக்குள்ள காய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வயலில் உள்ளதை பார்த்துட்டு இப்போ இவங்களும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்களும் இதை மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணி நல்லா பாய்ச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உரம் எப்படி வைக்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து அந்த வயலில் போய் எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். இதை பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் ஆகிக்கோங்க. லிங்க் பட்டனை பெல் பட்டனை அமைக்கோங்க. அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். வச்சுட்டுமா. இது மேட்டு வயல். மரமெல்லாம் ஓரளவுக்கு 20 வருஷம் இருக்கும் இந்த மரம். ஆனால் நல்ல ரகம், காய்க்கக்கூடிய ரகம் தான். வேற ஒருத்தர் வச்சுருந்தாரு. இப்போ வந்து இன்னொரு உறவினர் வந்து வாங்கியிருக்காரு. இதை வாங்கி நமக்கு போட்டிருக்க மாதிரியே போடணும்னு ஆள் விட்டு வரப்பிறப்பு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு.
நன்றி, வணக்கம். வச்சுருங்க.